ஹாய் ஹலோ. இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்கியோ மோரிட்டோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஆத்தர். அவர் வந்து மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு தான் இது, மேட் இன் ஜப்பான். இவர் வந்து சோனி கம்பெனியோட ஃபவுண்டர். இவர் தான் இருக்குது பாருங்கள், சோனி. இவர் வந்து இவரோட புக்கை நான் படித்தேன். இவர் புக்கை படித்தப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அது வந்து என்னென்னா, சிம்பிளாக இவரோட கம்பெனியில் ஒரு சீஃப் மேனேஜர் இருப்பார், ஒரு ஹையர் லெவல் மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தஜிமா நினைக்கிறேன். நேம் வந்து தஜிமா, ஜாப்பனீஸ் நேம். இவருக்கும் அந்த தஜிமாவுக்கும் நம்ம அக்கியோ மோரிட்டோவுக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்துக்கிட்டே இருக்காது. அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. சண்டை என்னென்னா, எந்த மாதிரினா, அக்கியோ மோரிட்டோ சொல்கிறதுக்கும் தஜிமா சொல்கிறதுக்குமே நிறையா கான்ஃப்ளிக்ட் வருது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருக்குது. அவர் சொல்கிறதுக்கு இவர் வந்து ஒரு மாதிரி சொல்கிறார், இவர் சொல்கிறதுக்கு அவர் ஒரு மாதிரி சொல்கிறார். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துச்சு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, தஜிமா வந்து என்ன பண்ணாரா, நான் வந்து இந்த வேலையை விட்டு போகிறேன், எனக்கு வந்து உங்ககிட்ட வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னு வந்து அக்கியோ மோரிட்டோ கிட்ட சொல்கிறாரு. அக்கியோ மோரிட்டோ தான் ஓனர். ஸோ அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு கம்பெனியோட ஓனர்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் கூட இருந்தாலே வந்து ரொம்ப இம்சையாக இருக்குது, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், நம்ம வந்து இவன் அனுப்பலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அனுப்பலாம் நினைப்பாங்க. ஆனால் அக்கியோ மோரிட்டோ அப்படி எதுவுமே பண்ணாமல் அவர் சிம்பிளாக வந்து, நீ வந்து எங்கேயுமே போகாத, நீ வந்து இந்த கம்பெனியில் தான் நீ இருக்கணும். இப்போ நீ நானும் ஒரே ஐடியாவில், உனக்கும் எனக்கும் ஒரே ஐடியா தான் வருது, ஒரே ஐடியா தான் தோணுதுன்னா, நம்ம ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் இருந்தால் போதும், இன்னொருத்தர் இருக்காங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே ஒரே ஐடியா வச்சுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே சேலரி வாங்குறதுக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இப்போ வந்து உனக்கு வேறு ஐடியா இருக்குது, எனக்கு வேறு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா தான் வந்து நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை வந்து என்னென்ன புதுசாக கொண்டு வரணும்னு நமக்கு தோணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி அப்டேட் பண்ணணும்னு நமக்கு தோணும். ஸோ இந்தமாரி நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சேம் ஐடியா வச்சுட்டு சேம் சேலரி வாங்குறது யூஸ்லெஸ். அப்போ ஒரு ஆள் இருந்தால் போதும், டிஃப்ரெண்ட் ஐடியா தான் வேணும். சோனிங்கிறது ஒரு கார்ப்பரேட், ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து நிறைய ஐடியாஸில் வந்து இவங்க வந்து எப்படி இவங்க வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, சோனி வந்து ஃபஸ்ட்டு வாக்மேன் பண்ணாங்க, அப்புறம் டேப் ரெக்கார்டர் பண்ணாங்க, அப்புறம் வீடியோ கேசட் பண்ணாங்க, அப்புறம் சிடி பிளேயர் பண்ணாங்க, அப்புறம் டிவி பண்ணாங்க பிராவியா, அப்புறம் சோனி எரெக்சன் ஃபோனு, அப்புறம் டெக்னாலஜியும் நல்லா வந்தாங்க. அப்புறம் இப்போ கூட ஐஃபோனில் யூஸ் பண்ணுற கேமரா, OnePlusல யூஸ் பண்ணுற கேமரா கூட எல்லாமே சோனி கேமரா தான். ஸோ இந்த மாதிரி ஐடியாவுக்கு தான் வந்து இங்கே பஞ்சம். நீ ஐடியாவுக்கு, உனக்கு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குது, எனக்கு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்குது, ஸோ நீ இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு நம்ம அக்கியோ மோரிட்டோ சொன்னார். ஸோ இவர் வந்து ரொம்ப டவுன் டு த எர்த் அவர் எப்படி இருந்தாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த புக்கு வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் கிடைக்கல. நம்ம சென்னை மோர் மார்க்கெட்டில் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ப்ரிசியஸான, இது வந்து நல்ல புக்கு. இது வந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்தணும், இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாமே இந்த புக்கில் வந்து சொன்னாங்க. இன்னொன்று அக்கியோ மோரிட்டோ கிட்ட வந்து பிடிச்சது என்னென்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணார். புதுசாக ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணார், கம்பெனி ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணார். ஸோ இந்த புக்கில் வந்து இவர் வந்து அவர் கம்பெனியில் வந்து அவர் எம்ப்ளாயிஸை வந்து எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணாமல் ஒரு ஃபேமிலியாக கொள்ளையாக ட்ரீட் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து நல்ல விதமாக அவங்க இருப்பாங்க நம்மக்கிட்ட. அவங்க வந்து நம்மக்கிட்ட கம்பெனியில் சேர்ந்துட்டு அவரே வந்து நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா 20 வருஷம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து அப்புறம் அந்த தஜிமாங்கிற ஆளுகிட்ட அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீ வந்து நான் ஒரு ஐடியா, எனக்கு வந்து ஒரு ஐடியா வருது, எனக்கு அந்த ஐடியா வருது, அந்த ஐடியாவை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நான் பண்ணுறேன். நீ அதில் இருக்க நெகட்டிவ் நீ சொல்கிறேன், அந்த நெகட்டிவ் வச்சு தான் நான் அந்த ஐடியாவை நானே வந்து நல்ல விதமாக பண்ணுறேன், நல்ல விதமாக நானே அதை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நீ வேணும், உன்னோட இது தான் வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ நமக்குலாம் வந்து நம்ம பாஸோ இல்லை நம்மளே மேனேஜராக இருக்கணும், நம்மளோட எம்ப்ளாயிஸ் நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளை எதிர்த்து பேசுனாலோ இல்லை நம்ம பேசுகிறதுக்கு மறுத்து நினச்சி பேசுனாலும் நமக்கு கோவம் வரும். ஆனால் இவர் அப்போல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு கம்பெனியை எப்படி பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறது வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இன்னொன்று அக்கியோ மோரிட்டோக்கு அப்புறம் அந்த கம்பெனியை யார்கிட்ட கொடுத்துட்டு போனாருங்க, செம ஸ்டோரி. அதை நான் நெக்ஸ்ட் வர வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். தேங்க்ஸ்.